இப்போ எனக்கு சார் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம், நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். பட் அதுக்குள்ள ஒரு ஃபிலிம் மேக்கரும் இருக்காங்கன்னும் போதில் அதெல்லாம் இன்ஸ்பைரிங்காக இருக்குது பயங்கரமாக. மல்டி டாஸ்கிங் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் வருமானு தெரில. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அது பாட்டில் வர வேணாம். நீ பண்றதே நல்லா இருக்கு. அத பண்ணு. அத வச்சுக்கிட்டு நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பாட்டில் ராதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிலிமாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா தன்மை இல்லாத ஒரு சினிமா எழுதுறது இருக்குல்ல, அது எழுதுறது எவ்வளோ கஷ்டமோ, அது கிரியேட் பண்ணுறதும் அதோட ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பாட்டில் ராதால வர கேரக்டர்ஸ் அவங்க சார் சொன்ன மாதிரி அவங்க பேசுகிற டயலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க உட்காந்து பேசுகிற லொக்கேஷன்ஸ் கூட இருக்குல்ல. இப்போ ஒரு அழகான இப்போ ஒரு ரொமான்டிக்காக ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா, நம்ம ஒரு மலைக்கிட்டயோ ஒரு அழகான ஒரு விஷயம், ஆனால் அந்த ஊரில் எது அழகுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு சினிமா தன்மை இல்லாமல் ஒரு சினிமா பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா, அதுதான் ரொம்ப இந்த ஆர்ட்டோட ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப நம்ம நெறைய ஈரானியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறோம். அவங்கலாம் ஒரு ஆக்சுவல் வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். அதே மாரி நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, எவ்ரி ஈரானியன் ஃபிலிம் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம் மாரி தான் நான் பார்ப்பேன். பாட்டில் ராதாவும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். நம்ம டைரக்ட்டா பாலிடிக்ஸ் பேசலனாலுமே கூட, அது அதே மாரி அந்த மாரியான ஒரு ஒரு கிளைமாக்ஸா இருக்கட்டும், ஒரு இங்க ஒரு ஒரு ஃபிலிமுக்காக இது ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாம நம்ம அத கேப்சர் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. நீங்க எழுதும்போது பண்றது ரொம்ப கஷ்டம். அத மேக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம்.